வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் நாணயம் தமிழ். நாணயம் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 5 ரேர் காயின் பத்தி பார்க்க போறோங்க. இது வந்து உங்க கையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நெறையவே இருக்கு. ஏன்னா, இது சர்க்குலேஷன்ல வந்து இன்னும் இருக்கிற காயின். ஸோ இதோட விலை பத்தின விவரம், அத வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா 950க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கிடைச்சிருக்கு. சாதாரணமா 1 சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர்ல ஸ்டார்ட் ஆகி இந்த அளவுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. பட் நம்ம இன்னும் வந்து நெறைய வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண இருக்கோம். நெறைய தகவல் குடுக்க இருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 2004 ரூ. 1 பிளஸ் நாணயங்க. இந்த நாணயம் கையில கிடைச்சா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இதோட விலை மார்க்கெட்ல நான் சொல்றது எல்லாமே யுஎன்சி டாப் கிரேடுக்கே சொல்றேன். சரிங்களா? ரூ. 2000 வரை போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நாணயம் கண்டிஷன் கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதனுடைய விலை குறைஞ்சிரும் நண்பர்களே. நான் சொல்றது எல்லாமே டாப் கிரேடு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கிறப்ப அந்த அளவு கிரேடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வாங்கி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட். அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தூரம் காயின் வந்து பக்காவா வந்து அவ்வளோ தெளிவான கண்டிஷன்ல வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்றது டாப் ரேஞ்ச் கண்டிஷனுக்கு விலை சொல்றேன். நீங்க அத வந்து பார்த்துக்கோங்க. இந்த நாணயம் நீங்க யுஎன்சியா வச்சிருக்கீங்க. 2004 பிளஸ் போட்டது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 முடிய விலை போகுது. மத்த இயர் இதுல 2005 அந்த மாரி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய விலை கிடையாது. சின்ன சின்ன விலை கிடைக்குது. குறிப்பிட்ட மின்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவு விலை கிடைக்கும். பட் பிளஸ் போட்ட எந்த நாணயம் வந்தாலும் சர்க்குலேஷன்ல விட்டுறாதீங்க. பிளஸ் போட்டு ரூ. 1 நாணயத்த ப்ரிசர்வ் பண்ணுங்க. 2004க்கு நல்ல விலை. மத்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சில மின்ட் ரேர் ஸ்கேர் மின்ட் இருக்கு. சில மின்ட் வந்து நார்மல் மின்ட்டும் இருக்கு. ஸோ அத விட்டுறாதீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரூ. 2 ஏர்ஃபோர்ஸ். சரிங்களா? இந்த படத்த நல்லா பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்து ஏரோப்ளேன் பறக்கிற மாரியான ஒரு படம் இருக்கும். ஓகேங்களா? சில நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறீங்க. நான் ரூ. 2 ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொன்னா, வேற ஏதோ ஒரு நாணயம் வந்து நீங்க நெனச்சுக்கிட்டு அந்த நாணயம் இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு அந்த மாரிலாம் வந்து சொல்றீங்க. பட் ஆனா அது கிடையாது. நான் குடுக்குற தகவல தெளிவா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த நாணயங்கள் உங்க கையில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரூ. 2 ஏர்ஃபோர்ஸ் நாணயம். சரிங்களா? பின்பக்கம் வந்து அந்த விமானம் பறக்கிற மாரியான நாணயம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்ப நான் முன்னாடி குடுத்த அந்த 2004 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த ரூ. 2 ஏர்ஃபோர்ஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். வாங்க அடுத்த நாணயத்த பார்ப்போம். இது வந்து ஒரு ரூ. 5 நாணயம். இந்த நாணயம் வந்து நாங்க பிசிஎம் காயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அவருடைய நேம வந்து சுருக்கி சொல்லுவோம். பிசிஎம் நாணயம்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் ஒரு ரேர் காயின் தான். கிட்டத்தட்ட மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1500 சரிங்களா? அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு விலை சொன்னானா தெரியல. ரூ. 2500 ஏர்ஃபோர்ஸ் போகும். ஏர்ஃபோர்ஸ் நாணயம் வந்து நல்ல கண்டிஷன் ரூ. 2500 வரை போயிட்டு இருக்கு. சில இடங்கள்ல முன்னும் பின்னும் விப்பாங்க நண்பர்களே. அது நம்ம சொல்ல முடியாது கரெக்ட்டா. சில இடங்கள்ல கொஞ்சம் வியாபாரம் வந்து முன்னும் பின்னுமா தான் இருக்கும். ஆனா விலை வந்து ரூ. 2500 கன்ஃபார்ம். சரிங்களா? நல்ல கண்டிஷனுக்கு. அடுத்து இந்த பிசிஎம் நாணயம் பொறுத்தவரை ரூ. 1500 போகும். சரிங்களா? இது அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஎம் சந்திரா அந்த மாரி வரும். ஸோ அது நம்ம பிசிஎம் ஷார்ட்டா சொல்றனால அத நோட் பண்ணல. ஸோ இது இந்த ரூ. 5 நாணயத்த விட்டுறாதீங்க. அடுத்து வரப்போறது வந்து பார்த்தீங்கன்னா, கிராப் சயின்ஸ் நெறைய வீடியோ இத பத்தி பேசியிருக்கேன். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டாப் ரேர் சரிங்களா? டாப் ரேர் நாணயம் இந்த நாணயம் தான் நண்பர்களே. இது அவ்வளோ எளிதில நம்ம கையில கிடைச்சிராது. இருந்தாலும் குடுக்கும்போது தகவல் குடுக்கும்போது இதையும் சேர்த்து நம்ம குடுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐஎல்ஓ நாணயத்துக்கு ரிலேட்டடா இருக்கும். அதாவது ஐஎல்ஓனா மத்த காப்பர் நிக்கல் நாணயங்களுக்கு ரிலேட்டடா அது மாரியே இருக்கும். சரிங்களா? அந்த மாரி நாணயம் நண்பா கண்டிப்பா அது கிடையாது. இது வந்து கிராப் சயின்ஸ் காங்கிரஸ் செகண்ட் இன்டர்நேஷனல் கிராப் சயின்ஸ் காங்கிரஸ் படத்தை நல்லா பாருங்க. கீழே வந்து ஒரு சின்ன இந்த இது மாதிரி வரும். மேலே அந்த டிஎன்ஏ மாதிரி வரும். சென்ட்ரல் அந்த குளோப் மாதிரி வரும். பார்த்து நல்ல புகைப்படத்தை தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தேட ஆரம்பிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொடுக்குற ஒரு ஒரு தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து லாஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா 2005 பிளஸ் நாணயங்க. நம்ம 2004 பிளஸ்ல வந்து ₹1 பார்த்தோம். 2005 பிளஸ் வந்து ₹10 ரேரு. சரிங்களா? 2006, 2007 வந்தா எடுத்து வைக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்காதீங்க. 2007 ஓரளவுக்கு விலை போற நாணயம் தான். ஸோ பிளஸ் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் ₹10 சரி, ₹1 சரி எடுத்து வைங்க. ₹2 பெரிய விலை கிடையாது. அதனால ₹2 பிளஸ் நாணயம் தேவையில்ல. இதுல வந்து நீங்க கண்டிப்பா எடுத்து வைக்கணுங்க. ஸோ 2005 வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேரு. ₹2000 முடிய விலை போய்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நாணயத்தை பத்தி நீங்க தகவல் தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காண்டி வீடியோஸை நான் கொண்டு வரேன். தேங்க்யூ சோ மச்.